பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆலய மணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைதனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். ஆலய மணி ஓசை கேட்டு ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். அடிமைதனம் நீங்கிடவே அன்பு மனம் ஓங்கிடவே இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். இறைவன் பலியில் இணைந்து வாருங்கள். சோர்ந்த வாழ்வை சுகங்களாக்க இறைவன் வருகின்றார். இதயம் பொங்கும் நிறைவுகளை எண்ணில் பொழிகின்றார். சோர்ந்த வாழ்வை சுகங்களாக்க இறைவன் வருகின்றார். இதயம் பொங்கும் நிறைவுகளை எண்ணில் பொழிகின்றார். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம். பகிர்ந்து வாழும் பலியின் பொருளை இங்கு காணுவோம். இனி உண்மை அன்பில் உவகை கொள்ளுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தி. நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலரும் நம்முடைய மேலான பரிந்துரைகளை கடவுளிடம் கண்டு போய் சேர்த்து வல்லமையோடு பரிந்து பேசுபவருமான புனித அந்தோனியார் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததனால் கடவுளும் அவருடைய வார்த்தையை அறிவித்த நாவை இன்றளவும் அழியாமல் வைத்திருக்கின்றார். எனவே கோடி அற்புதருடைய மேலான பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற நாமும் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை போன்று கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை, இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். 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 நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்ந்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றியவும் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாது. ஆண்டவரே,
ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10இல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்பங்களாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். புனித பவுலுடையார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2, இறைவசனம் 4. இறையேசுவில் அன்பிக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த முதல் வாசகத்திற்கு முந்தின பகுதிகளையும் அடுத்தடுத்து நாம் வாசிக்கவிருக்கின்ற பகுதிகளையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகம் அல்லது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புனித பவுலடியாருடைய 13 கடிதங்களில் ஒன்று என்று நாம் வாசிக்க கேட்ட தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம். இந்த திருமுகம் தான் புனித பவுலடியாருடைய கடிதங்களில் முதலாக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை நாம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து முதல் வாசகங்களை தியானித்தோம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை
புனித பவுலடியாருடைய கொரிந்தருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து நாம் முதல் வாசகங்களை தியானித்தோம். ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் பழைய ஏற்பாட்டினுடைய முதல் 5 புத்தகங்களிலிருந்தும் அதனை தொடர்ந்து வருகின்ற யோசுவா புத்தகத்திலிருந்தும் ரூத்து புத்தகத்திலிருந்தும் நாம் முதல் வாசகங்களை தியானித்தோம். அன்பிக்கினியவர்களே, அதனை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை புனித பவுலடியாருடைய தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து தான் நாம் முதல் வாசகங்களை வாசிக்கின்றோம், தியானிக்கவிருக்கின்றோம். அதனை தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை புனித பவுலடியாருடைய மற்ற கடிதங்களிலிருந்து நமக்கான முதல் வாசகங்களை திருச்சபை கொடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் அழைப்பு கொடுக்கிறது. அப்படி என்றால் அடுத்த 26 நாட்களுக்கு புனித பவுலடியார் எழுதிய கடிதங்களிலிருந்து தான் நமக்கான முதல் வாசகங்கள் தரப்பட்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய வரலாற்று பின்புலம் எது என்பதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால், முதல் வாசகத்தினுடைய இறை செய்தி, இறையியல் செய்தி, நம் வாழ்வுக்கான செய்தி எது என்பதை நாம் தியானிக்க முடியும். இந்த கடிதத்தை குறித்த வரலாற்று பின்புலத்தை இறையியலாளர்கள் தருகின்ற செய்திகளின் அடிப்படையில் நாம் தியானிக்கின்ற பொழுது, நான் முன்னதாக குறிப்பிட்டது போல புனித பவுலடியாருடைய 13 கடிதங்களில் முதலில் எழுதப்பட்ட கடிதம் தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட கடிதம் என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கடிதத்தை புனித பவுலடியார் கிபி 51ஆவது ஆண்டில் எழுதினார் என்றும், கொரிந்து நகரிலிருந்து இந்த கடிதத்தை தெசலோனிக்காவில் வாழ்ந்த யூதர்களுக்கு இதை எழுதினார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தெசலோனிக்கர் என்கின்ற அல்லது தெசலோனிக்கா என்கின்ற இந்த நகரம் மாசிதோனியாவில் இருக்கின்ற ஒரு துறைமுக நகரம். எப்படி கொரிந்து நகரம் ஒரு துறைமுக நகரமோ அப்படியாய் இந்த மாசிதோனியாவில் உள்ள தெசலோனிக்கா என்பதும் ஒரு துறைமுக நகரம். இங்கு ஏராளமான யூதர்கள் வாழ்ந்ததால் இந்த கடிதத்தை புனித பவுலடியார் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்கினியவர்களே, புனித பவுலடியார் நற்செய்தி அறிவிக்க 3 பயணங்களை அவர் மேற்கொண்டார் என்றும் நமக்கு தரவுகள் தரப்படுகிறது. அந்த 3 பயணங்களில் 2வது பயணத்தின் பொழுதுதான் இந்த தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்தை புனித பவுலடியார் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கடிதத்தில் புனித பவுலடியார் இந்த நகர் மக்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை பயணத்தில் எதிர்கொண்ட இன்னல்களில் அவர்கள் மன உறுதியோடு இருந்தார்கள் என்கின்ற செய்தியை இவர் தீமோத்தி வழியாக அறிந்து கொள்ளுகின்றார். புனித பவுலடியாருக்கு தெசலோனிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, ஆனால் முடியவில்லை. எனவே அவருக்கு பதிலாக அவருடைய சீடரான தீமோத்தியை அனுப்புகிறார். அங்கிருக்கிற சூழலை அறிந்து கொள்ள விரும்புகிறார். திரும்பி வருகின்ற தீமோத்தேயும் புனித பவுலடியாருக்கு அங்கிருந்த மக்களுடைய நம்பிக்கை குறித்து பேசுகின்றார். அவர்கள் இன்னும் தளராமல் ஊக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்தியை கொடுக்கின்றார். அவர்களுக்கிடையே இறந்து போனவர்களை பற்றிய கவலை அதிகமாக இருப்பதையும் நான் கண்டேன் என்று சொல்லுகின்றார். இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற புனித பவுலடியார் இந்த தெசலோனிக்க நகர் மக்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்திகளை எழுதுகின்றார். அவர்களுக்குள் இருந்த ஐயப்பாடுகளை களைவதற்காக இந்த கடிதத்தை எழுதினார். இயேசுனுடைய வருகை இருக்கிறது, அந்த வருகைக்கு நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கம் கொடுப்பதாக இந்த கடிதத்தின் மூலமாக தெசலோனிக்க நகர் மக்களுக்கு புனித பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கடிதத்தினுடைய இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் இந்த இறைவசனம் 4வது இறைவசனம் சொல்லுகிறது, நாங்கள் கடவுளுக்கே உகந்தவர்களாய் வாழ முற்படுகிறோம் அல்லது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆசிக்கின்றோம் என்று சொல்லி புனித பவுலடியார் ஒரு அழுத்தமான செய்தியை கொடுக்கின்றார். இந்த செய்தியைத்தான் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற செய்தி, இந்த செய்தி புனித யோசேப்பின் வாழ்வில், புனித அன்னை மரியாளுடைய வாழ்வில்
நம்முடைய திருத்தலத்தினுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய வாழ்வில் எப்படி இது செயல் வடிவம் பெற்றது என்பதையும் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏராளமான புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். நினைவு நாட்கள் இருக்கிறது, விழா நாட்கள் இருக்கிறது, பெருவிழா நாட்கள் இருக்கிறது. நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தினுடைய புனிதர் பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கு நமக்கு 1000 மறைவல்லுனருமான புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவருடைய நினைவு நாள், புனித யுசேபியூஸ் நினைவு நாள், குருக்களுடைய பாதுகாவலரான புனித ஜான்மரி வியானியினுடைய விழா, திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ், ஜபமாலை பக்தியை உலகமெல்லாம் எடுத்து சென்ற புனித டொமினிக்கு, அசிசி நகர் புனித கிளாரம்மா, திருத்தந்தை புனித போன்சியான், மறைசாட்சியான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே, திருத்தொண்டரான புனித லாரன்ஸ், புனித ஜான் யூட்ஸ் என்று சொல்லி ஏராளமான புனிதர்களுடைய நினைவு நாட்களை, விழா நாட்களை, இன்னும் குறிப்பாக அன்னை மரியாளின் மீது அதீத பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று நாம் அதிக பற்றுதலோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தை தந்த புனித பெர்னார்டு, நற்கருணையின் பக்தியை உலகத்திற்கு எடுத்து சொன்ன நற்கருணையின் திருத்தந்தை என்று சொல்லப்படுகின்ற புனித 10ஆம் பத்திநாதர் செயின்ட் போப் பயஸ் X, லீமா நகர் புனித ரோஸ், திருத்தூதர் புனித பர்த்தலேமேயு மற்றும் மறைவல்லுனர் புனித அகுஸ்தினாருடைய விழாக்களை, நினைவு நாட்களை இந்த மாதத்தில் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருந்ததால் கடவுள் இவர்களை திருச்சபையின் வழியாக புனித நிலைக்கு உயர்த்தி இவர்களுடைய மேலான பரிந்துரையை நாடும்படி நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருந்தது. இவர்கள் செயல்பாடுகள் கடவுளுக்கு விருப்பமுடையதாய் இருந்தது. எனவே சாதாரணமான மனிதர்களான இவர்களை கடவுள் தெரிவு செய்து தம் பணியை இவர்கள் வழியாக உலகில் ஆற்றிடச் செய்து, அவர்களும் தங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி வழியாக, தங்கள் துறவற வாழ்வு வழியாக, மக்களுக்கு செய்த அறச்செயல்களின் வழியாக அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற செய்தியாக நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரப்பட்டிருந்த 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டது. அந்த பகுதியில் எபிரேயர் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நம்முடைய நம்பிக்கையினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாமை குறித்து அந்த பகுதி முழுவதுமாய் நமக்கான செய்தியை கொடுத்து, எப்படி ஆபிரகாம் கடவுளுக்கு உகந்த மனிதராக, இறை மனிதராக, விவிலிய மாந்தராக செயல்பட்டார், நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தார், அவருடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வு எப்படி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் நாம் தியானித்தோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், கடவுளுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டார், கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதை செயல்படுத்துவதில் மிகுந்த ஆர்வமுடையவராய் இருந்தார், தம்மோடு இருந்தவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார், தமது குடும்பத்தை கடவுளுக்குரிய விருப்பத்திற்கேற்ப வளர்த்தெடுப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராயிருந்தார். இப்படியாய் ஆபிரகாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பது என்ன? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பது கடவுளுடன் உறவு நிலையில் இருப்பது. இந்த உறவு நிலையில் இருப்பது என்பது எப்படி சாத்தியமாகும்? ஜெப வாழ்க்கை முறை வழியாகத்தான் இது சாத்தியமாகும். நாம் கடவுளை தேடி வருகின்ற தருணங்கள், கடவுள் திருப்பிரசனத்தில் நாம் செலவிடுகின்ற நேரங்கள், நற்கருணை சந்திப்பின் வழியாக கடவுள் முன்னிலையில் அமர்ந்து கடவுளோடு உரையாடுவதின் வழியாக கடவுளுடனான உறவில் நிலைத்து நிற்பது. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது கடவுள் தந்த கட்டளைகளை கடைபிடிப்பது. திருச்சபையினுடைய திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள் தருகின்ற திருச்சபையினுடைய போதனைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்ளுவது. அடுத்திருப்பவரை சாதி, மதம், மொழி, இனம் என எல்லாவற்றையும் கடந்து
ஏற்றுக்கொள்வது, அன்பு செய்வது, உயிர்த்துணர்ந்து உதவி செய்வது என்பதைத்தான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொல்லி திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகிறோம், ஆசை கொள்ளுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், முன்னெடுப்புகளை நாம் திட்டமிடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பது அமைதியை கடைபிடிப்பது, அமைதியை விதைப்பவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவது, அமைதியின் தூதுவர்களாய் இருப்பது, ஏழைகளின் மீது பரிவு கொள்ளுவது, இரக்கம் கொண்டு தன்னார்வத்தோடு அவர்களுக்கு உதவி செய்வது, திருமண பிரமாணிக்கத்துவத்தை இறுக பற்றி கொண்டிருப்பது, நமக்கு கடவுள் தந்த குழந்தைகளை கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது, திருச்சபையினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் நம்முடைய பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்ற பொழுது நாம் நற்கரணை ஆண்டவர் முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நம்முடைய பிள்ளைகளை நமது நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க முயற்சி செய்வது, நீதிக்கான குரல் கொடுப்பது, நீதிக்காக போராடுவோரின் சார்பாக நின்று அவர்களுக்கு தோள் கொடுப்பது, அவர்களுடைய போராட்டங்களை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது, நீதிக்காக முன்னின்று செல்லுவது, ஏழை எளிய குடும்பங்களை கண்டு உதவி செய்வது, அந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பெறுவதற்கு வழிவகை செய்வது, வறுமையை போக்க உதவுவது, பாதுகாப்பான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க முயற்சிகள் எடுப்பது, இவையெல்லாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொல்லி நம்முடைய திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது, திருச்சபையினுடைய போதனை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இறைப்பகுதியை இன்றைய நற்செய்தியோடு அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் கண்டிக்கிறார். அவர்களை வன்மையாக சாடுகின்றார். காரணம், அவர்களுடைய வெளிவேடத்தனமான வாழ்க்கை முறை. இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் புற காரியங்களில் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாயிருந்தார்கள். பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருந்தது, வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆனால் இவர்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களா என்றால் இல்லை. எனவே தான் இயேசு அவர்களை மிக கடுமையாக சாடுகின்றார். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, you are all hypocritic in your lifestyle. There is a contradiction in what you preach and what you live. It is not really good in the sight of God. It looks abominable in the eyes of God என்று சொல்லி இயேசு அவர்களை வன்மையாக சாடுகின்றார். நீங்கள் குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். நீங்களே பார்வை இல்லாத நிலையில், தெளிவான பார்வையுடையவர்களாக இல்லாத நிலையில் அடுத்தவருக்கு நீங்கள் வழிகாட்ட முயற்சி செய்கிறீர்கள். இது கடவுள் ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், திருச்சட்ட நூலில் சொல்லப்பட்டுள்ள நீதி, இரக்கம், நம்பிக்கை, இந்த 3 இறை விழுமியங்களையும் கட்டாயம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு இந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து சொல்லுகின்றார். நீங்கள் புறத்தே இருப்பவற்றை கடைபிடிப்பதில் ஆர்வமாய் இருக்கிறீர்கள், ஆனால் கடைபிடிக்க வேண்டிய, கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டிய, இட்ஸ் நாட் ஆப்ஷனல், ராதர் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி, யூ மஸ்ட் டூ இட், யூ ஹாவ் டு டூ இட் என்று சொல்லி இயேசு கோடிட்டு, நீங்கள் கடவுளுடைய விழுமியங்களான நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாய் அறிவுறுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான, திருச்சபையினுடைய முதன்மை பாதுகாவலரான புனித யோசேப்பு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு சாதாரண தச்சராய் கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவர் தூதர் வழியாய் பெற்றுக்கொண்ட பிறகு விவிலியம் நமக்கு தருகின்ற தரவுகள், மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், அவர் தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு முறையும் கனவு வழியாக கடவுளுடைய செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்திகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், அதன்படி செயல்படுகின்றார். இது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய புனித தந்தை யோசேப்பு திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்.
எல்லா சூழலிலும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளம் எதுவோ, கடவுளுடைய விருப்பம் எதுவோ, கடவுளுடைய திட்டம் எதுவோ அதை செய்து கொடுப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராயிருந்தார். எனவே கடவுள் அவரை இந்த திரு அவையினுடைய முதன்மை பாதுகாவலராக நமக்கு கொடுத்து உதவி செய்கின்றார். அவர் வழியாக நாம் ஏறெடுக்கின்ற எல்லா ஜெபங்களையும் கடவுள் தவறாது நமக்கு கொடுத்து நம்முடைய மடிநிரம்பன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூதர் மங்கள வார்த்தை சொன்ன நாள் தொடங்கி தன்னுடைய மகனை கல்வாரி மலையில் மடியில் தாங்குகின்ற வரை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை அடிமை என்று அவர் சொல்லிக் கொள்ளுகின்றார். முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த தம்முடைய உறவினரை சந்திக்க கால் கடுக்க நடந்து செல்லுகின்றார். 3 மாத காலளவும் அங்கு தங்கி அவருக்கு பணிவிடை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவே தான் அன்னை மரியாளை கடவுள் தலைமுறை போற்றுகின்ற பாக்கியவதியாக உயர்த்துகின்றார். அன்னை மரியாளுடைய பாடலில் அன்னைதாமே இதை நம் அனைவருக்குமான செய்தியாக சொல்லுகின்றார். இனி முதல் தலைமுறைகள் என்னை பேறு பெற்றவள் என்று கூப்பிடுமே. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இந்த பெரும் பேச்சினை தந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் யாருடைய மேலான பரிந்துரையை தேடி இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோமோ, திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோமோ, அந்த புனிதர் புனித அந்தோணியார். பாருங்கள், சிறு வயதிலிருந்தே கடவுளின் மீது அதீத பக்தி கொண்டிருந்தவர். இன்னும் சிறப்பாக நற்கரணியின் மீது அலாதி பக்தி கொண்டிருந்தவர். நற்கரணின் முன்பாக மணிக்கணக்கில் ஜெபிப்பதில் ஆர்வமுடையவர். தன்னை கடவுளுக்குரிய காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை குருவாக அர்ப்பணித்தவர். கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, நற்கரணையின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி, இவை எல்லாமே உயிரோடு இருக்கின்ற பொழுதே கடவுளுடைய வல்லமை பெற்றவராய் ஏராளமான வல்ல செயல்களை, அருமடையாளங்களை நிகழ்த்துகின்ற பெரும் வரத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். தங்களுடைய துறவற சபையை, மடங்களை தேடி வந்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார். நோயாளர்களை குணப்படுத்துகிறார், இறந்தவர்களை எழுப்புகின்றார். மிகுந்த வல்லமையோடு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இவையெல்லாம் கடவுளுடைய பார்வையில் அவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருந்தது. எனவே தான் திருப்பலியினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டது போல கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை புனித அந்தோணியார் வாழ்ந்ததால் என்னவோ அவர் இறந்தும் இத்துணை ஆண்டுகள் ஆகியும், சில பல 100 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய நா அழியாத நாவாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்ததனால் கடவுள் இந்த பெரும் பேச்சினை அவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற அழுத்தமான செய்தி, நாம் எல்லாருமே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தைகள் தருகின்ற செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். லேவியருக்கு எழுதிய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம் சொல்லுகிறது, உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராயிருங்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் தூய்மையாய் இருப்பது. உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இரக்கமுள்ளவர்களாய் இருப்பதும், பரிவு காட்டுவதும், கருணையை வெளிப்படுத்துவதும், காருண்யத்தை காட்டுவதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதனுடைய வெளிப்பாடுகள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவசனம், இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பிறகு சொல்லுகிறார், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது அடுத்தவரை அன்பு செய்வது. அவர் யார் என்ன என்ற எண்ணங்களை கடந்து, முன்சார்பு எண்ணங்களை கடந்து ஒருவர் மற்றவரை நாம் அன்பு செய்வது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம், இயேசு தம்முடைய சீடரிடம் சொல்லுகின்றார், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது அடுத்தவருக்கு பணிபுரிவதில் இருக்கிறது, அடுத்தவருக்கு உதவி செய்வதில் இருக்கிறது. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முடைய உயிரை கொடுப்பதற்குமே மானிட மகன் வந்தார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது அடுத்தவருக்கு தொண்டாற்றி
அதில் பெறுகின்ற நிறைத்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்தில் சொல்லுகிறார், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், சம்திங் we need to practice in our life. மற்றவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களாக உயர்ந்தவர்களாக கருதுங்கள். இது கடவுளுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பது எல்லாரையும் சமமாக கருதுவது. இன்னும் சொல்ல போனால், நம்மை காட்டிலும் அடுத்தவரை நம்மை விட மேலானவர், உயர்ந்தவர், மதிப்புக்குரியவர், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர், அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர் என்கின்ற சிந்தனைகளோடு இருப்பது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, இறுதியாக புனித பவுலடியார் இயேசுவினுடைய மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் பவுலடியார் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை உங்களில் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்பேற்பட்ட மனநிலை? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்ற மனநிலை. என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எனது பணி என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுவதையும் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு வாழ்ந்து காட்டிய இயேசுனுடைய மனநிலை நம்மில் இருந்து செயல்படுகின்ற பொழுது நாமும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் அன்னை மரியாளும் தந்தை யோசேப்பும் புனித அந்தோனியாரும் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த சிந்தனைகளோடு நாமும் தூயோராயிருந்து மன்னிப்பை பெற்று மன்னிப்பை அளிப்பதிலும் இரக்கமும் பரிவும் கருணையும் காருண்யமும் உள்ளவர்களாய் இருந்தும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்து அறச்செயல்கள் செய்வதன் வழியாகவும் தம்மையே தாழ்த்தி அடுத்தவருக்கு பணிபுரிவதன் மூலமாகவும் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாய் செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உடலாய் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் ஒருத்து இறை அருளை நிறைவாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணையின் ஆதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை வாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோனியாரே, நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்திரவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வும் இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ணம் சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாயிருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசீர்வதியும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அன்பானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கைகளை கூப்பி கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர வந்தோம், உமலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உமலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம். உம்மலரடி
பணிந்து வாழ்வினை தருவோம், காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். இயற்கையின் எழிலினிலே உனக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம், தீபங்கள் ஏந்தி திருமுன் ஏற்ற கூடி வருகின்றோம். இயற்கையின் எழிலினிலே உனக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம், தீபங்கள் ஏந்தி திருமுன் ஏற்ற கூடி வருகின்றோம். உனக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோம், காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம், காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். அன்புமிக்க சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து சிலுவை மரணத்தின் வழியாய் நமக்கெல்லாம் மீட்பினை கொண்டு வந்த கடவுள் இவரே. இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரலும், எனது ஆன்மா நலமடையும். என் மன்னவா, என்னில் இறங்கி வா. என் மன்னவா, என்னில் இறங்கி வா. தினமும் எந்த நுணவாய் என்றும் என்னில் மகிழவா. தினமும் எந்த நுணவா என்றும் என்னில் மகிழவா. ஆன்ம ஜோதி என்றும் என்னில் மகிழவா. என் மன்னவா. பாட்டிசைத்து பாட வந்தேன், எந்தன் மனம் மகிழுதே. காலமெல்லாம் காத்திருந்தேன், உந்தன் சொந்தம் தேடியே. என் உயிரே, என் உறவே, எந்த உள்ளம் எழுந்து வா. என்னுயிரே, என்னுறவே, எந்த நுள்ளமும் எழுந்து வா. தினம் தினம் என்னில் வா, என்னில் வாழவா. உயிரில் கலந்து வா, என் மன்னவா. நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.